தொழில் இதுவரைக்கும் மாறவில்லை என்றால் மாறக்கூடிய காலம். மனதில் உருந்து வந்த பிரச்சனை விலகும். கடனால் ஏற்பட்டு வந்த தோல்விகள் அனைத்தும், அதாவது எல்லாத்தையும் மறந்துடும். மனதில் இனிமேல் ஒவ்வொரு நாளும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்பு. திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய காலம். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதிபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அமைதியான அனந்தலை வாழ்த்துவதற்கு வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 2024 நடைபெறக்கூடிய குரு வக்கர பயிற்சி 9/10/2024 முதல் அப்போ தான் ஆரம்பிக்கிறது வக்கர பயிற்சி. 4/2/2025, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அடுத்த ஆண்டு 2ஆம் மாதத்துலேருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நாட்களாக இந்த 118 நாட்கள் குரு பகவான் வக்கரகதிக்கு இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலங்களை வழங்க போகிறார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இருந்து வந்த பிரச்சனையில் தொழிலில் ஏற்பட்டு வந்ததுக்கு பாருங்கள், ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த மகம் ஆகட்டும், அதாவது மகம், பூரம், உத்திரம், மக நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஏற்புடைய காலமாக விளங்க போகிறது. ஐயா, நல்ல முன்னேற்றம் காண போகிறீங்க ஐயா. தொழிலில் புதிய விதமான எண்ணங்கள் தோன்றி செல்லவா நாம் விட்டுட்டு விலகிட்டோம். எல்லா தொழிலையும் ஏற்பட்டு வந்த பிரச்சனைக்கு நாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். கடன் மேலே கடன் வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம். நம்மளால் ஈடு கட்ட முடியல. இதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏற்கனவே தொழில் வேறு முடக்கிடுச்சு. நம்மளை வேலை கொடுத்த இடத்துல பார்த்தோன்னா தொழிலை முதலீடு மட்டும் பண்ணிட்டுப்போம். ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் நாம் கணக்கெடுக்க மாட்டோம். போட்ட பொருள் போட்ட மாதிரியே இருக்குது. நிலம் வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணலான்னு நினச்சா அதுலேருந்து அப்படியே நிப்பாட்டியே வச்சுருக்குது. ஏன்னே தெரியல நம்மளுக்கு. இதெல்லாம் எப்போ சாமி மாறுனா மக நட்சத்திரக்காரங்க மாறக்கூடிய காலமாக வந்து கொண்டிருக்கிறது. நல்லா இருக்க போகிறீங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக பூர நட்சத்திரம். எப்பொழுதும் இன்பத்தை அணிவிக்கும் தன்மை உடையவர்கள் அவர். பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதையும் ஈஸியாக எடுக்கக்கூடிய மனப்போங்கு உடையவர்கள். இந்த கடன் சார்ந்த விஷயமாகட்டும், பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படுதில்லவா, அவையெல்லாம் இனிமேல் மாறி, ஐயா ஏதோ ஒரு கோபத்தில் அவங்களும் நம்மளை பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. தொழிலாகட்டும், பார்ட்னர்ஷிப்பில் இது வந்த பிரச்சனைகள் ஆகட்டும், வேலை சார்ந்த விஷயத்தில் பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், மனைவி எல்லாமே பார்ட்னர்ஷிப் தான். நட்பு வட்டாரங்களை கூட நம்மளை துரோகம் செய்திருப்பார்கள். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மூச்சிட்ருக்கும். இல்லை, இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலத்தில் உங்களுக்கான முழுமையான பலாபலன், தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்டு தான் போவார் இந்த 118 நாட்கள். 9/10/2024 முதல் நம்ம வாழ்வில் இந்த 4/2/2025 வரைக்கும் ஒரு லாக்கிங் பண்ணக்கூடிய காலமாக, அந்த லாக்கிங் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தால் அந்த லாக்கிங்கிலேருந்து நாம் விடுதலை பெறக்கூடிய காலமாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு இன்பமான தருணம். அமைப்பெல்லாம் மாறி வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் சிம்மராசிக்காரங்க பெற போகிறாங்க ஐயா. சொந்த ஊர்லேருந்து இனிமேல் வெளியேறி இருந்தால் சிம்மராசிக்காரங்களுக்கு தொழிலில் இது வரைக்கும் மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் நம்மளுக்கு திருப்பி நட்பு வட்டாரங்கள் சேரதான் போகிறாங்க ஐயா. போனது துரோகம் பண்ணவங்கெல்லாம் போனால் போய் மூட்டோம். இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் உங்களுக்கு நல்லதாக அமைய போகுது. நல்ல அமைப்போட உங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் தெளிவாயிட்டீங்க. ஏன் உனக்கு ரூபாய் வேணுமா, இதை வாங்கிக்கணும், அதோட விட்டுடுங்க, என்னை எதுவும் கேட்காதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்கன்ற அளவுக்கு சனி பகவான் உங்களை தீட்டு விட்டார் அல்லவா. கொடுக்கணும், ரூபாய் கொடுத்தா தானே நாம் கொடுத்துட்டு தொழில் செய்ய முடியும். இனிமேல் அந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் நாம் எதனா அப்ளை பண்ணியிருந்தாலோ அல்லது கொடுக்கல் வாங்கலில் இது வரைக்கும் தடையாக இருந்தால் நம்ம தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்மளுக்கு இழுபட்டு இருந்தாங்கன்னா, இந்த பூர நட்சத்திரமாகட்டும், உத்தர நட்சத்திரமாகட்டும் நல்லதே நடக்கப் போகிறது ஐயா. புதிய தொழிலெலாம் தொடங்கிட்டு இருப்பாங்க, நேரம் அவங்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துலையும் சரி, கணவன் மனைவி கருத்து வேறுபாடுலாம் அதிகப்படியாக போனாலும் பரவாயில்ல, இதை அடைத்து கொண்டு, அதாவது கட் பண்ணிக்கணும். பரவாயில்ல, ஏதோ தவறாக பேசிட்டோம், அதெல்லாம் வந்து நாம் மீட்டெடுக்கலாம். அதே இடத்துல தான் இருக்காங்க, இன்னும் விட்டுட்டு வெளியே போகல. வெளியே குடும்பத்தோடு வெளி சென்று சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போனால் இந்த மாதிரி காலங்கள் நம்மளுக்கு தசாபுத்தியும் சரியில்லாமல் இருந்தால் இந்த தொந்தரவுலாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்குங்க. இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன். தசாபுத்தியும் நம்மளுக்கு சரியில்லை,
கோச்சார ரீதியாகவும் சரியில்லைன்னா இந்த காலம் இனிமையான காலமாக இருக்காது. மனதில் துன்பத்தை கொடுத்துட்ருக்க காலமாக இருக்கும். அதெல்லாம் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு தசாபுத்தி ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னா இந்த தொந்தரவுலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியமாக இருந்து நீங்கள் அதிலேருந்து தடுத்து வெளியே வந்துடுவீங்க. இதெல்லாம் நாம் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் சொல்லிட்டா மட்டும் போதும், நல்லா இருக்குது மட்டும் சொல்லாத போதும். தசாபுத்தியும் நம்மளுக்கு நன்றாக இருந்தால்தான் நம் வாழ்விலும் புதுவிதமான எண்ணங்களும் தோணும். என்னென்னா வீடு சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். வீடோ வங்கி சார்ந்த விஷயத்துலையோ இதில் நாம் எதனா கணக்கு வச்சுருந்தா அந்த கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரா மாதிரி இருக்கணும். வீட்டு லோன் வாங்கியிருந்தால் அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. அதை கட்டாமல் மட்டும் விட்டுடாதீங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்து நம்மளுக்கு தடை ஏற்பட்டிருந்தால் அந்த இடத்துல இறைவனுடைய பேரை சொல்லி அந்த கணத்துலேருந்து சிவபெருமானுடைய தீர்த்தம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து தெளிச்சுட்டு திருப்பி வீடு கட்ட ஆரம்பிங்க. அந்த வேலைலாம் தட்டிலிருந்து கடந்து வெளியே போயிடும். தடைபட்டு நிற்குது இல்லவா? சிவபெருமானுடைய அபிஷேக நீரோ அல்லது நாராயண பெருமானுடைய அபிஷேக நீரோ எடுத்துன்னு வந்து, இல்லை முருகப்பெருமானுடைய அபிஷேக நீரை எடுத்துன்னு வந்து நம்ம இல்லறத்தில் தெளிங்க. அதை கட்டின வீட்டு நின்று போய் இந்த இடத்துல தெளித்து விடுங்க. அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி அடைந்து அபிஷேக நீரில் தெளித்து வந்து தெளிங்க. இந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி அடைந்து திருப்பி நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. அதுக்கான தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். ஏதோ போட்டு இடுக்கிற மாதிரியே இருக்குது சாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த எண்ணம் எல்லாம் இனிமேல் தடையெல்லாம் விலகி உங்கள் வேலை சார்ந்த விஷயமாகட்டும், வீட்டில் வந்த இந்த பிரச்சனைகள் ஆகட்டும், நிறைய பேருக்கு புத்திர பாக்கியெல்லாம் கிட்டரிக்கும். இனிமேல் தொந்தரவு அந்த சொல்லணும்னா பிரச்சனையாகி குழந்தையெல்லாம் இதுவாகிட்டு அபார்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆகி திருப்பி புத்திர பேர் கொடுத்துருப்பார் இறைவனே. அவையெல்லாம் திரும்பவும் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க. இனிமேல் நம் வாழ்விலும் புதுவிதமான எண்ணங்களும் தோன்றப்போதும். வேலையாகட்டும், கல்வியாகட்டும். ஐயா குரு பகவான் உங்களுக்கு வக்ரகதி காலத்தில் புதிய மாற்றங்கள், கல்வி சார்ந்த விஷயத்தில் தடை எதுவும் கிடையாது ஐயா. நீங்கள் தைரியமாக முன்னுக்கு வரலாம். இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று கோபம் அதிகரிக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றக்கூடிய காலமாகும். கோபம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள் வாங்க. தயவு செய்து இதை எண்ணிக்குங்க. உங்களுடைய தடையே உங்களுடைய கோபமே, வேறு எதுவுமே கிடையாது சுவாமி. சிம்மராசிக்கே உரியது எதிரானா நம்மளுடைய கோபமே. நம் அழிவை வேறு எங்கேயுமே இப்போ தேட தேவையில்லையா. நாம் ஏன் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் யோசனை பண்ணிங்கன்னா போதும். நம்மளுக்கான விதிவிலக்கு கிடைத்து விடும். கொஞ்சத்தில் நாம் அசந்துட்டோன்னா எல்லாத்துலேயும் நாம் மண்டிட வேண்டிய காலமாயிடும். தயவு செய்து நம்மளுடைய தவறை உணர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து மன்னிப்பு கேட்க கற்றுக்குங்க. ஒரே வார்த்தை சொல்ல போனால் மன்னிப்பு கேட்க கற்றுக்குங்க. இனிமேல் மன்னிப்பு கேட்கறதா தான் நம்ம வாழ்க்கை தரத்தை வாழ முடியும். மன்னிப்பு நான் கேட்க மாட்டேன்னா பெரிய பிரச்சனையை நாம் சந்திக்க வேண்டிய காலங்களாக இதை நான் உணர்வாகவே சொல்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கோபந்தான் நம்மளை தலைக்கு மேலே நம்மளுக்கு ஏற்று செல்லும், தூக்கி போட்டுருவோம். அதனால் எல்லா விஷயத்திலிருந்து அந்த குரு பகவான் உங்களை விடுதலை செய்ய போகிறாரு. உன்னதமான காலம் என்று இந்த 118 நாட்கள் இருக்க போகிறது. இனிமேல் ஒளிவட்ட பாதை உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஒரு புதிய வழி நம்மளுக்கு வாழ்வில் நடைபெறப் போகிறது. நம்ம வாழ்விலும் புதுவிதமான எண்ணங்களும் புதுவிதமான வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய காலமாகவும், புதிய முயற்சிகளோ அதாவது இந்த டைவர்ஸ்லாம் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியங்கள் கிட்ட திடீர் திருமணம், காதல் திருமணமெல்லாம் ஏற்படும். பொறுத்து கொள்ளுங்கள். இந்த 4/2/2025 வரைக்கும் நம்மள அமைதியோடவும் தொந்தரவு இல்லாமையும் நம்ம வாழ்க்கை தரத்தை ஓட்டி கொள்ளலாம். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மனம் ஒன்றுபடும். ஏதோ நாம் தவறாக பண்ணிகிட்ருப்போம், அதனால தான் நம்மளுக்கு தண்டனை பெறுதுன்னு சொல்லிட்டு அந்த காலமெல்லாம் இருக்கும். வேலை செய்யறதுக்கு எண்ணம் வராமல் போயிடுச்சுல்ல, இனிமேல் வேலை செய்யக்கூடிய எண்ணம் வரும். பொருளீடு அதாவது முதலீடு அதிகம் இல்லாமல் தொழிலை நீங்கள் தொடங்க போகிறீங்க. பெரிய முதலீடுலாம் செய்யணும் அவசியம் இல்லை. குறைவான முதலீட்டில் நீங்கள் தொழில் தொடங்குங்க. பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த 118 நாட்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு காப்பாற்றி தரக்கூடிய காலமாக இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட யோக நரசிம்மரை சோளிங்கரில் வீட்டிருக்கக்கூடிய முக்கியமாக உங்களுக்கு தான் சொல்லணும். சிம்மராசிகாரங்க சனி பகவானுடைய பார்வை பதிந்த இடத்துல யார் இருக்காங்களோ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் சோளிங்கர் ஊர் என்று சொல்லக்கூடிய சோளிங்கரில் மலையில் வீட்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரையும் அதே மலையில் கீழ்மலையில் சின்ன மலையில் யோக ஆஞ்சநேயரை வழிபட உங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போங்க.
உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சுவாமி. அதையும் வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.